ஹலோ வேர்ல்டு, அனைவருக்கும் வணக்கம். நாம் பணம் கொடுத்து வாங்கும் அரிசியை சர்க்கரைக்கு பயன்படுத்தாமல் இருந்தால் அதை திருப்பி கொண்டு கடைக்கார்ட்ட கொடுத்தாக்க வாங்கிப்பாங்களா? கண்டிப்பாக வாங்க மாட்டாங்கள்ல. அப்படி இருக்க நாம் பணம் கொடுத்து வாங்கக்கூடிய டேட்டாஸ், ஒரு நாளைக்கு 1.5 GB 2 GB 3 GBன்னு சொல்லி டாப்அப் பண்ணக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து ரோல் பேக் ஆக மாட்டேங்குது ப்ரீபெய்டில். அன்னன்னைக்கே நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பலரும் எதிர்கொள்ளும் ஒரு பெரிய பிரச்சனை, இது ஒரு அநீதினே சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இதில் ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா வாங்கும் திட்டத்தை எடுத்தால் அதில் பாதி மட்டுமே பயன்படுத்தினாலும் இரவு 12 மணிக்கெல்லாம் காலி ஆகிடும். ஸோ இதை வந்து டேட்டா கேரி ஓவர் அப்படின்றது ஒரு பயனாளியின் நியாயமான உரிமை. நாம் பணம் கொடுத்து வாங்கிய டேட்டாவின் ஒவ்வொரு துளியும் பயன்படுத்த நமக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மக்களின் இந்த முக்கிய பிரச்சனையை பாராளுமன்றத்தில் ராகவ் சதா அப்படின்னு முன்வைத்திருக்கிறாரு. இவரை மட்டும் இல்லாமல் இந்த 28 days பிளான்ஸ்க்கும் வந்து கடுமையாக விமர்சனம் சொல்லியிருக்காங்க. ஒரு மாதம்னா 30 நாள் இருக்கணும், அது என்ன 28 days பேக்கு அப்படின்ட்டு சொல்லி சில விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு பேசியிருக்கிறாரு. அதேபோல் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராண்டிங்கில் வந்து இந்த சுகர் வாட்டர் கண்டென்ட்டுக்கான போலியான பிராண்டிங் மார்க்கெட்டிங் ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து அந்த ப்ராடக்ட்டில் ஒட்டியிருக்கிற வச்சும் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. சாதாரண மக்கள் இந்த முக்கிய பிரச்சனையை பாராளுமன்றத்தில் ராகவ் சதா முன்வைத்திருக்காங்க. பயன்படுத்தப்படாத டேட்டாவை வீணாக்காமலும் அடுத்த நாட்களுக்கு மாற்றிக்கொள்ளும் வகையிலும் சட்டங்கள் மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதை வலியுறுத்தி இருக்கிறாரு. இந்த டிஜிட்டல் காலத்தில் டேட்டா என்பது ஒரு சாதாரண சேவை அல்ல, நாம் பணம் கொடுத்து வாங்கும் ஒரு பொருள், அது வீணாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாற்றத்துக்காக நாம் அனைவரும் ஒன்றாக குரல் கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க. அதை கன்சிடரும் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்துட்டுருக்கு. இன்னும் அதிகாரப்பூர்வமான ரிசல்ட்ஸ் நான் இன்னும் பார்க்கல. பட் ஆனால் காலையிலேருந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே வந்து இது ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. டேட்டா ஷேரிங்க்கான அந்த பேக்லாம் வந்து சில செல் நிறுவனங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறதுக்காகவும் தகவல் வெளியே வந்திருக்கு. இது வந்து ஒரு முக்கியமான அப்டேட் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. வேறு நியூஸில் சந்திக்கும்.